எங்க நான் பணக்காராய் கோடீஸ்வரன் போறாம சே இப்படி பண்ணிட்டேன் நான் தெரியா. என்னப்பா என்ன ஆச்சா இப்படி கோவமா போறான்? ஏம்பா நீ நாய்த்து சொல்லு, சண்டையா இருக்கும்போது சூனி வைக்கலாமாப்பா? ஐயோ ரொம்ப தப்பாச்சா. யாரு அந்த மாதிரி பண்ணுது? என் சொந்தக்காரன் தான். நான் மேல வந்து அவனுக்கு பிடிக்கவே இல்ல. சொந்தக்காரங்க தான்ப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. சரியா என்னதான் ஆயிடுச்சா? சூனி வச்சிட்டாங்கடா. நானே வைத்தியத்துல சொல்லுங்கிறேன் என்ன ஆச்சுன்னு கேட்டுங்கிறா. உனக்கும் சொந்தக்காருக்கும் சொத்து தகராறா? சொத்தே இல்ல, எங்க அப்பனை பிச்சுக்காரன் அவங்க அப்பனை பிச்சுக்காரன். இதெல்லாம் சொத்து தகராறு வரப்போதா? அப்போ கொடுத்தல் வாங்கல எதனா பிரச்சனையா? நானும் அவனுக்கு 10 பைசா தந்தது இல்ல, அவனும் எனக்கு 10 பைசா தந்தது இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அப்ப அவங்க சொந்தக்கார பொண்ணு எதனா கல்யாணம் பண்ணிக்கிறியா அதனால பிரச்சனையா? அவன் சொந்தத்துல தான் பொண்ணே இல்லையா, அப்படி இருந்தாலும் எனக்கு அவன் கொடுக்க மாட்டானே. பாவி எல்லா வகையிலையும் கேட்டு பாத்துறேன். அப்ப எந்த வகையில தான் பிரச்சனை? நான் மேல வரக்கூடாதுன்னு அவனுக்கு போறாம. இது ரொம்ப தப்புப்பா. நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். அப்ப ஏன் கூட வாயன் அவனை உண்டலன் பண்ணிடலாம். நியாயம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் இந்த குலசேகரன் இருப்பான். குலசேகரனா பேர் நல்லா தான் இருக்குது. உங்க அப்பா அம்மா குளிகள் சீட்டு போட்டு பேர் தேர்ந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லப்பா. சிரிக்காதா அட வாடா, நான் பயங்கர கோவத்துல இருக்கிறேன். நான் தெரியும் எனக்கு சூனி வச்சுட்டான்டா. உனக்காக நான் வரேன் வா. ரோட்ல தரானே அவனை பூச்சி போட்டுக்கலாமே. சரி நான் பாத்துக்கிறேன். நோ நில்னா. என்னப்பா பெரியப்பா ஒரு மனுஷன் நில்லுன்றா நிக்கல பேசுற அருகுதே அவனுக்கு. நான் என்னப்பா கேட்டேன்? அறுபதுதான்னு கேட்குறேன். முதல்ல அவன் சொல்றத கேளு, அதுக்குள்ள எதாவது பேசுனா வாய் வந்துச்சு போடும். பேசலாம் அதுல நானும் பேசுறேன். சரி என்ன விஷயத்துக்கு என்ன நிறுத்தின அது சொல்லு. சொன்னதான் நிப்பாரு. அப்படியே மண்டியில தோசை போட்டுரும் பாரு. என்னப்பா என் பேச்சு சும்மா வந்து நினைக்கிற? சும்மா தானே வரேன், காசு கொடுத்துட்டா வரேன். இந்த பாரு தேவையில்லாம பேசுறேன். என்னப்பா எனக்கு 1000 வேலை இருக்குது, ஏன் நிறுத்துறேன்? இல்லண்ணா ஒருத்தர் ஒரு பிரச்சனைனா நம்ம தானே முன்னாடி நிக்கணும். முன்னால் நின்னா பிரச்சனை பண்றோம் அடிப்பான்டா, அது கூட அவனுக்கு தெரியாது. நோ நியாயம் எந்த பக்கம் இதான் அந்த பக்கம் நிக்கணும்ண்ணா. இல்லைன்னா நம்ம மனுஷனே இல்லைண்ணா. அப்படின்னா நியாயங்குது. இவன் வளர்றத பார்த்துட்டு இவன் ஃப்ரெண்டு இவனுக்கு சூனியம் வச்சுக்கிறானா. சூனி வச்சுட்டானா? அதான் இப்படி வளர்ந்துன்னு போதாது. கோவில் பத்தி அவனுக்கா? ஏய் அவன் சொல்றத ஒழுங்கா கேளு. இவனுக்கு சப்போர்ட்டா வரமாட்டான்பா, இவன் ரொம்ப நெக்கலா பேசுறான்பா. ஏன்பா பாருப்பா நீ நிக்கல பேசினால வரவு கூட வராம போயிடுறாரு. சார்ண்ணா வன போலாம். அப்படின்னா மரியாதை பேச பழகு. மரியாதை பேசுறா, நீ கவலைப்படாத வாப்பலாம். என்ன விஷயம் கரெக்டா சொல்லு, அப்பதான் நான் வருவேன். நோ நான் சொல்றேண்ணா இவர் பணக்காரா இருந்திருப்பாரு. இவர் ஃப்ரெண்டு வந்து கெத்துட்டான். ஓ அப்படி என்ன பண்ண அவன்? சூனியம் வச்சுக்கிறான். அதனால இவரால எதுவுமே பண்ண முடியல. நீ சட்டப்படி பயங்கரமான குற்றமாச்சா? அதுக்கு தான் இவருக்கு உறுதுணையா இருக்கலாம்னு கூப்பிடுறேன். நீ கவலைப்படாத, நான் வெல்லும். சரிண்ணா வாப்பலாம், அவனை உண்டலன் பண்ணிடலாம். சோறு போடுறது நானே காவலுக்காரத்தை அவங்க விட்டாண்டா. இதெல்லாம் சோறே போடக்கூடாது. மூஞ்ச பச்சா அதுக்கு திட்டு மூஞ்சியா. மீனை கறி துண்டு எறும்பெல்லாம் போட்டினேன் அவங்க விட்டாண்ட காத்து கிடக்குற நீ. போய் பச்சா எவ்வளோ தன்னாட்டில் போறதா உன்னாடி உனக்கு சோறே போட மாட்டான். அங்கங்க ஊர் மைன் திரி வடித்தான். என்னப்பா இவ்வளோ பாஸ்டா போறீங்க? எங்க அழுதி எனக்கு இருப்பாட சரக்கு மரம். என்னப்பா என்ன ஆச்சு? யாருக்கு அணிதி நடந்துச்சா? இவன் ஃப்ரெண்டு இவனுக்கு சோனி வச்சதா இவனுக்கு சப்போர்ட்டா போற. சூனியம்மா இந்த காலத்துல சூனியம் எல்லாம் வைக்கிறாங்களா? என்னப்பா சொல்ற? என்ன பிரச்சனை? அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா வாய விட மாட்டானா. இனி அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும்னா. ஐயோ அவ்வளவு மோசமானா உன் ஃப்ரெண்டா ரொம்ப தப்பாச்சேப்பா. தப்பு ரைட் எல்லாம் இந்த சரக்கு மரம் கிட்ட ஆகாதரா. இன்னைக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு பாத்துறா. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா? ஆனா உனக்கு பெரிய மனசுப்பா. ஒருத்தர் உதவி எனக்கு அடுத்து இவ்வளவு பெருசா பேசுறியப்பா. நான் அப்படிதான், என் கேரக்டரும் அப்படிதான். தம்பி அந்த சருக்கு மரமே உன் கூட வரும்போது நானும் உன் கூட வரேன்ப்பா. அநீதியை தட்டி கேட்கறேன்ப்பா. ரொம்ப நன்றிண்ணா. அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடணும்ண்ணா. பண்ணிடலாம்ப்பா. ஏற்கனவே நான் கோவத்துல தான் இருந்தேன். நீ சொன்ன உடனே இன்னும் கோவம் ஆயிட்டேன். நானா கோவம்? எலும்பு முள்ள போட்டு நான் வளர்க்குறேன். அவங்க கூட போய் காவலுக்குது. எவ்வளவு கொழுப்பு அந்த நாய்க்க. ஓ நாய் மேல கோவமா? சரி விடு, நாயை காட்டில் எடுத்துமே விட்டுலாம். காட்டுலாம் விடக்கூடாது. என் கண்ணு முன்னாலே இது எங்கன்னா அழியணும். அது சோறே நான் போட மாட்டேன். சூப்பர் நல்லண்ணா. அந்த ஜென்மத்துல நீ நாயை தானே பொறுப்ப. சரி வாப்பலாம். இங்க தம்பி கொஞ்சம் வந்து எனக்கு ஊஞ்சல் ஆட்டி விட சொல்லுமா. ஏமா உன் வீட்டுக்கான ஊஞ்சல் ஆடுறியா? அவன் வந்து கத்த போறாமா. ஏன்பா நான் என்ன உனக்கு பொறாம? ஐயோ எனக்கு தான் பயங்கர போறாம. 3 கடை உடச்சிக்கிறேன் இது வரைக்கும். அதெல்லாம் கொடுப்பா, தம்பியை கொடுப்பா, நான் ஊஞ்சல் ஆடணும். இந்த பாரு அவன் வந்தா கத்துவான், ஒழுங்கா இறங்கிடு. நான் இறங்க மாட்டேன். கொஞ்சம் அங்க பாருமா. என்னத்த பார்க்க சொல்ற? வேறு அந்த வேர் எப்படி வந்துச்சு? நீ ஊஞ்சல் அடிச்சா அந்த மரம் வேரோட சாஞ்சிச்சு. பழசெல்லாம் பேசிட்டு இருக்காதுப்பா. அது ஏதோ உளுத்து போன மரம். அது உளுத்து போன மரமா? அது உனக்கு மனசாட்சி நடக்குதா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியா? உன்கிட்ட நான் பேச மாட்டேன். டேய் தம்பி கொஞ்சம் வெளில வாடா. நேத்துக்கு இப்ப இது கத்தின்னு கிடக்குதா? என்ன? ஐயோ நேத்துக்கு இப்ப ஊஞ்சல் ஆடுறா.
வாடா வந்து தள்ளி விடுறா. எப்பா அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு? ஏற்கனவே அந்த மரம் வேரோட சாஞ்சிச்சு, மறுபடியும் அது ஊஞ்சல் உட்காந்துக்குதா? டேய் நான் சொல்லி பார்த்தேன், அது கேட்க மாட்டேன். நான் என்ன பண்றதா? நீ எல்லாம் துண்டுறதுக்கு தான் லாக்கி. இங்க பாரு, ஒழுங்கா அதுல இருந்து இறங்கிடு. நான் இறங்க மாட்டேன்டா, நீ மட்டும் ஆடுற, நான் என்ன? ஐயோ, ஏற்கனவே நயலுக்கு மரம் இல்லாம திரிஞ்சுன்னு கிடக்குறோம். இந்த மரத்தை நீ சாச்சிட்டா நான் பயங்கர கோவம் ஆயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் சாயாது, நீ வந்து ஆட்டி விடு. பாரு, போன வந்தா ஒரு மத்த சாச்சிச்சு, இப்போ இன்னொரு மத்த சாய்த்து உட்காந்துக்குது. ஏய், உன் தம்பி எங்க? அங்க பாரு. சைக வேற எப்பதான் பூச்சினா நீங்க தான் கிரியா? நான் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதாடா? டேய், நான் ஸ்ட்ரைட்டா வந்து கேக்குறா, என்னடா உனக்கு பிரச்சனை? டேய், நான் பணக்காரனா இருப்பேன்டா, நீ எனக்கு சூனி வச்சுக்கிட்டா. இங்க பாடுறா, சூனிங்கலாம் சொல்லி இருக்காத, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அவன் நெக்ல பசங்க கம்முனுக்குதா. ஏண்டா சூழ்நி வச்சுல நெக்கல பார்த்தா ஒரு மனுஷனை வாய வைக்க பார்க்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா. பெருசா தேவையில்லாம என் மேல கை வச்சுட்ட, ஒழுங்கா போயிடு. ஏய் என்னடா பேசுடா, பெரிய ரவுடிடா. யோ, நான் ஒதுக்கிறா. அவனுக்கு ஏன்டா சூனிய வச்ச? டேய், என்னடா இது? நான் எப்படா சூனியம் வச்சேன்? இந்த ஆள் வந்து என்ன அடிக்கிறான்? உங்க பங்கு எதனா நீங்க பண்ணுங்களா? நான் பாத்துக்கிறேன். நவரு தல. தலையில சொருக்கு மரம். சரி சரி போறான் நவரு. ஐயோ, அப்பா. டேய், எதுக்கா அடிக்கிறீங்க? ஏன்பா என் பையனை அடிக்கிறீங்க? அச்சு முஷ்டு பாரு கேளு. நீ தான் நேத்து கேக்குற. ஏய், நீ நான் அக்காவா? அடிக்கிறாங்க பாத்துட்டு சும்மா நின்னுக்கிறா. நீ எனக்கு ஊஞ்சல் ஆட்டல, அதனால உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் ஊஞ்சல் ஆட்டி வரேன், நீ கவலைப்படாத. தேங்க்ஸ் சருக்கு மரம். வாவ் கரமோ. டேய் சேகரே, நீ வந்து எங்க வீட்டான பயங்கர பிரச்சனை பண்ற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. அப்படி நானா பண்ண உன்ன நானு? எத்தனை வாட்டி சொல்லுவாங்க நான் பணக்காரனா உனக்கு பிடிக்கவே இல்லையா? அததான்டா சொல்றேன். நான் என்ன பண்ணேன் அதை சொல்லு. போனா கேரளாவுக்கு போனேன், பணக்காரன் லேட்டர் டிக்கெட் வாங்கினேன், ஒண்ணு கூட அடிக்கவே இல்லை. யாரால? உன்னால, நீ தான் எனக்கு சூனிய வச்சிட்ட. என் பணக்கார கனவு எல்லாமே போயிடுச்சு. பாரா எவ்வளவு சீட்டு. அடப்பாவி, இதுக்காக கூட சூனி வச்சுன்னு சொன்னேன். ஆமா, லேட்டர் டிக்கெட் இல்ல, அதனால அவன் தான் சூனி வச்சிருப்பான். என்னடா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையா? இதுக்காரா நீங்க ரெண்டு பேரும் பின்னால வந்தீங்க? நீ தான் வந்துக்கிற, ஞாபகம் வச்சுக்கோ. அவன் கூட்டானே, நீங்க 3 பேரும் வந்து என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க. என்னப்பா அவன் பக்கம் திரும்பிட்டீங்க? அவன் அடிங்க. டேய், கம்முனிரா, கோவத்தை கலப்பாத. உங்களை நம்பி வந்தேன் பாரா. டேய், இதான் நானும் உனக்கு போய் சூனி வைக்கிறேன். உட்பா அவன் தான் போயிட்டான்ல. அவன் போனா போட்டோம்டா, நீங்க தான்டா என்ன அச்சிங்க. நல்லா புடிச்சுக்கோ, நான் போறேன். நான் விட மாட்டேனே. வந்து எனக்கு ஒழுங்கா ஊஞ்சல் ஆட்டு. ஊஞ்சலா? அட வாயா. ஆட்டு. பின்னால போய் ஆட்டு. பேப்பா வீரப்பா பேசுன அவன் தான்பா. நான் 2-3 அடித்தான்பா அடிச்சேன். அவனுக்கு அந்த தண்டனையே கரெக்டா இருக்கும். உங்களை நான் பேச்சுடா. அடி அடி, நல்ல அடி. தள்ளியா. அம்மா